திருச்சிற்றம்பலம். குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து மார்கழி மாதத்தினுடைய 13ஆம் நாளில் திருவம்பாவை சிந்தனையை தொடங்குவோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பைங்குவளை கார்மலரால் அதை பதம் பிரித்தோம்னா பசுமை குவளை கருமை மலரால் குளிர்ந்த குவளை மலர்களின் கோளை மலர்கள் கரிய நிற கோளை மலர்கள் பைங்குவளை கருமை மலரால் பைங்குவளை கார்மலரால் குளிர்ந்த குவளை மலர்களினுடைய கருமையான நிறத்தினாலும் செம்கமல பைம்போதால் பசுமை போதால் செந்தாமரையினுடைய அழகிய மலர்களை உடைமையாலும். இப்போ 2 வண்ணங்கள் இங்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த பாடலில் ஒரு அற்புதமான செய்தி, இறைவனுடைய பெருமையை நீராடுகின்ற பெண்மக்கள் கூறிக்கொண்டு அந்த நீர்நிலைகளிலே நீராடுகிறார்கள். அப்போ அந்த நீராடுகின்ற அந்த குளம் இருக்கு இல்லையா, நீர்நிலை இருக்கு இல்லையா, அந்த நீர்நிலையையே சிவபெருமானாகவும் அம்பிகையாகவும் அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது யார் சிவபெருமானுடைய நினைவுகளிலே ஆழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பார்க்கின்ற இடமெல்லாம் சிவபெருமானுடைய தோற்றம் தெரியும். இப்போ இவர்கள் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற, வாய் ஓயாமல் சிவபெருமானை பற்றி சித்தம் கழிகூற பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருப்பதனாலே இரவும் பகலும் இறைவனுடைய நினைவிலே இருப்பதினாலே பார்க்கின்ற இடமெல்லாம் சிவபெருமான் விளங்கி தோன்றுவதாக அவர்களுக்கு தெரிகிறது. அதோடு கூடல அப்பனை பார்க்கும் பொழுது அம்மையும் உடன் தோன்றுவதாக அவர்களுக்கு தெரிகிறது. இந்த பாடல் முழுதும் அம்மையும் அப்பனுமாக இந்த திருக்குளம் விளங்குவதை சொல்லுகிறார்கள். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் கரிய குவளை மலர்கள் அம்பிகையும், அம்பிகையினுடைய நிறம் நீல நிறம் பச்சை நிறம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கரிய நிறம் அம்பிகைக்கு அடையாளமாக இருக்கிறது. செம்மை நிறம் சிவபெருமானுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கருமை செம்மை ரெண்டையும் சொன்னதுனால அம்பிகைக்கு கருமை நிறம் சொன்னதுனால வேறு நிறம் இல்லை, கருமை நிறம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல் சிவபெருமானுக்கு செம்மை நிறம் சொல்வதனால மற்ற நிறங்கள் இல்லை, செம்மை நிறம் அப்படின்னு. இதில் பைங்குவளை பசுமைங்கிற அடை சேர்க்கப்பட்டிருக்கிறது. பசுமை அருளை குறிக்கும், அருளது சக்தியாகும் அரண் தனக்கு அப்படின்னு நம்முடைய சிவஞான சித்தியார் கூறுகிறது. அப்போ சிவபெருமானுடைய அருள்தான் பராசக்தி. அப்போ பசுமை குவளைன்னா அருளோடு கூடிய, 2 பேரும் அம்மையும் அப்பனும் அருளோடு கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளே அருளாகத்தான் நமக்கு நன்மை புரிகிறார்கள். அந்த அருளை உடையவன் சிவபெருமான், அருளை அவன் உடைமையாக கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் தன்னுடைய குறிப்பினாலே இந்த முதல் வரியிலே சொல்லுகிறார்கள். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பாட்டை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த பாட்டில் நிறைய நுட்பங்களை சுவாமிகள் இந்த நீராடுகின்ற பெண்களுடைய கருத்தாக சொல்லுகிறார்.
அதற்கு அடுத்தபடியாக அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால். இதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒரு பொருள் குளத்தில் பார்க்கின்ற விஷயம், இன்னொரு பொருள் இது அம்பிகையும் சிவனாக பார்க்கின்ற விஷயம். முதல் வரியிலையும் அது மாதிரி பார்த்தோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் என்றால் அம்மையும் அப்பனும் கரிய குவளை மலராகவும் செந்தாமரையாகவும் இங்கு உருவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் அதில் அதே போல தான். அங்கம் குறுகு இனத்தால், அங்கம்னா அழகிய நீர்வாழ் பறவையாகிய, குறுகு குறுகுன்னா நீர்வாழ் பறவை, குறுகுன்னு ஒரு இனம், நீர்வாழ் பறவைகளை குறுகுன்னு சொல்லுவாங்க. அரவத்தால், பின்னும் அரவத்தால்னா அந்த குளத்தில் அரவம் பின்னி கொண்டு இருக்கிறது. இப்போ குளத்தில் இருக்கிற விஷயத்த சொன்னது மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இல்லையா? அங்கே குறுகு இனம் அப்படிங்கிறது பறவைகள் இனம் அந்த குளத்தில் இருக்கிறது. பாம்பும் அங்கே இருக்கிறது. இப்போ இதை சொல்லியாச்சு, குளத்தை சொல்லியாச்சு. இதை இன்னொரு பொருள் நம்ம எடுத்தால் அம்மையும் அப்பனுமாக விளங்கும். அங்கம், அங்கம் என்றால் உடம்பில் இருக்கிற உறுப்பில் ஒன்று. இந்த இடத்துல கை. அங்கம் குறுகினத்தால், குறுகு என்பது வளையலையும் குறிக்கும். இப்போ இந்த பறவையும் குறிக்கிறது, வளையலையும் குறிக்கிறது. இந்த ரெண்டாவது பொருள் எடுத்துக்கொண்டால் நம்ம குறுகு அப்படின்னா வளையலை, வளையல் நிறைய அணிந்திருக்கிறார்கள், வளையலை ஒரு குழுவாக அணிந்திருக்கிறாள் அம்பிகை. அங்கம் குறுகினத்தால்னா அங்கம் என்பது இங்கே கை, குறுகு என்பது வளையல்கள், இனம் என்பது வளையல்கள், நிறைந்த வளையல்களை அணிந்திருக்கிற அம்பிகையை குறிக்கும். அங்கம் குறுகின. பின்னும் அரவத்தால், சிவபெருமானுடைய திருமேனியிலே அவனுடைய ஜடாபாரத்திலே அரவம் பின்னி கொண்டு இருக்கிறது. இந்த குளத்திலையும் அரவம் பின்னி கொண்டு இருக்கிறது. குளத்திலே நீர்வாழ் பறவைகள் அங்கு இருக்கின்றன. அப்படியே நம்ம அம்மையப்பராக எடுத்துக்கொண்டால் கையிலே வளையல்கள், நிறைய வளையல்கள் குழுவாக நிறைய ஒரு கொத்தாக அணிந்திருக்கிறாள் அம்பிகை என்ற பொருளும், அவருடைய திருமேனியிலே அரவம் இருக்கிறது என்ற பொருளும் வருகிறது. ஆகவே இந்த குளத்தை பார்க்கும் பொழுது, இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது அம்மையப்பர் நினைவு வருகிறது. முதல் வரியில் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் என்பதும் அம்மையப்பனை குறித்தது. அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் என்ற இந்த குளத்தினுடைய காட்சியும் அம்மையப்பரை நினைவுக்கு கொண்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக தங்கள் மலம் கழுவார் வந்து சாறுதலினால். இப்போது இந்த குளம், இந்த ரெண்டு காரணங்கள் ரெண்டையும் பார்த்த உடனே அங்கு நிறைய பறவைகள் இருக்கின்றன. இது பின்னி கொண்டு, பாம்பு பின்னி கொண்டு இருக்கிறது, அரவம் பின்னி கொண்டு இருக்கிறது. முதல் வரியிலே அங்கே கரிய குவளை மலர்களும் செந்தாமரையும் இருக்கிறது. ரெண்டும், இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் அம்மையப்பரை குறிக்கிறாக இருக்கிறது. இந்த அம்மையப்பரிடம் சென்று இந்த மானுடர்களெல்லாம், உயிரினங்களெல்லாம் சென்று தங்களுடைய அழுக்கை நீக்கிக் கொள்வதற்காக சென்று வழிபடுகிறார்கள். அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சாறுதலினால். யாரெல்லாம் தங்களுடைய துன்பங்கள் களைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அம்மையப்பரை சாறுகிறார்கள், ஒரு பொருள். இன்னொரு பொருள், தங்களுடைய புறத்திலே இருக்கின்ற அழுக்குகளை கழுவ வேண்டும் நினைப்பவர்களெல்லாம் அந்த குளத்துக்கு போகிறாங்க. இப்படி இந்த வரிகளில், ரெண்டு வரிகள்லையும் அந்த திருக்குளமே அம்மையப்பராக விளங்குவதை மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இதில் தங்கண் அப்படின்னு இருக்கிறத பிரித்தோம்னா தம் கண், தம் என்பது அம்மையப்பரை குறிக்கும். கண்ணுனா அம்மையப்பரிடத்தில், அம்மையப்பரிடத்தில் யார் ஒருவர் தங்களுடைய ஆணவமலத்தை கழுவுவதற்காக வந்து சார்கிறார்களோ, வந்து சார்கின்றவர்கள் அப்படின்னு பொருள். அப்புறம் தம் கண் அப்படின்னா அந்த குளத்தின் கண், குளத்தினிடத்தில் அந்த நீராட வருகின்ற பெண்களெல்லாம் தங்களுடைய புற அழுக்கை கழுவுவதற்காக அங்கு வந்தார்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இங்கே மலம் என்று சொல்வது, இறைவனை நாம் எதற்காக சென்று வழிபடுகிறோம்னா நம்மிடம் இருக்கின்ற ஆணவ மலம் நம்மிடம் இருக்கின்ற அகல வேண்டும் என்பதாக. மலம் கழுவுவார் வந்து கழுவுவார்னு பிரிக்கணும், கழுவுவார்னு பிரிக்கக்கூடாது. கழுவுவார், மலம் கழுவுவார், ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ
அவர்களெல்லாம் வந்து அடையக்கூடிய இடம் எதுன்னா அம்மையப்பர். இந்த காரணங்களினால் செந்தாமரை கருங்குவளை, அதே போல குறுகு இனம் அங்கும் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் என்பதனால் அம்மையப்பராக விளங்கக்கூடியது இந்த பொய்கை. இந்த பொய்கை உயிர்களுடைய ஆணவமலத்தை புற அழுக்கையும் அக அழுக்கையும் போக்குகிறது. எப்படி இறைவன் வருகிறான் அப்படின்னா, இறைவன் குருநாதனாக எழுந்தருளி வந்து அழுக்கு கழிக்கிறான். அப்போ மலம் கழுவார் வந்து சார்தலினால் யாருக்கிட்ட சார்றாங்க அப்படின்னா குருநாதரிடம் வந்து சார்கிறார்கள். அப்போ இறைவன் என்ன செய்கிறான்னா, அம்மையை தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு ஞானாசிரியனாக எழுந்தருளுகிறான். ஞானாசிரியனாக எழுந்தருளி எந்த உயிர்களெல்லாம் பக்குவமுடையதாக இருக்கிறதோ அந்த உயிர்களுக்கு தீக்கை முதலிய கிரியைகளை செய்து வைக்கிறது. அதனால் குருநாதனாக எழுந்தருளுகிறான். அம்மையப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் குருநாதனாக எழுந்தருளி வந்து இந்த உயிர்களுக்கு தீக்கையை வழங்குகிறான் என்ற செய்தி இதில் அடிநாதமாக மறைந்திருக்கிறது என்று பெரியவர்கள் இதுக்கு உரை காண்கிறார்கள். திருவடியே சிவமாவது தேரில், குருநாதனுடைய திருவடி தான் சிவம். திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், சிந்தித்து பார்த்தால் குருநாதனுடைய திருவடி தான் சிவலோகம். மேலும் நாம் சொல்வதானால் திருவடியே நாம் செல்லக்கூடிய கதி. திருவடி என்பது அந்த குருநாதனுடைய திருவடி. திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே, நன்றாக தெளிந்தவர்களுக்கு நாம் சரணாகதி அடையக்கூடிய இடம் குருநாதனுடைய திருவடி என்று உணர்வார்கள். இது திருமூலர் திருமந்திரம். இங்கே சிறைவன் குருநாதனாக எழுந்தருளி வந்து தீக்கை செய்து ஆட்கொள்ளுகிறான். அம்மையப்பராக இருக்கின்ற சிவபெருமான் குருநாதனாகவும் எழுந்தருளி வந்து தீக்கை செய்து யாரெல்லாம் மலம் கழுவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மலம் அப்படின்னா குற்றம். குற்றம் என்பது இங்கே ஒரு குறிப்பாக ஆணவ மலத்தை குறிக்கிறது. அதை தொடர்ந்து கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் குறிக்கும். மும்மலங்களையும் யாரொருவர் கழுவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இறைவனுடைய திருவடியிலே சென்று அடைவார்கள். மலம் கழுவார் வந்து சார்தலினால். இந்த 3 காரணங்களினாலும் குளமும் அம்மையப்பரும், குளம் வந்து அம்மையப்பருக்கு அடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் ஞானாசிரியனமாக எழுந்தருளி வந்து பக்குவம் உள்ள உயிர்களுக்கு செய்கின்ற தீக்கைகள் பல கிரியைகளை அவன் பக்குவமான ஆன்மாக்களுக்கு அவன் செய்தருளுகிறான். இந்த பைங்குவளை கார்மலர் எப்படி தீக்கை, எந்தெந்த விதத்திலே அவன் தீக்கை செய்கிறான் என்பதை குறிப்பாக சுவாமிகள் இந்த பாடல்களிலே உணர்த்துகிறார்கள். பைங்குவளை கார்மலர் இது குருநாதன் நமக்கு செய்கின்ற நயன தீக்கையை குறிக்கிறது. பைங்குவளை கார்மலர், குவளை மலரை போன்ற கண்கள் அம்பிகைக்கு இருக்கிறது. அதனால் அந்த அம்பிகையினுடைய அந்த கண்கள் நயன தீட்சையை குறிக்கிறது. நயன தீட்சை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் பாம்பினால் கடிபட்டிருக்கான்னு வச்சுங்க. அப்போ மாந்திரிகன் என்ன செய்கிறான்னா, தன்னை கருடனாக பாவிக்கிறான். கருடனாகவே தன்னை பாவித்து தன்னை கருடனாக மாற்றிக்கொள்கிறான். அப்படி மாற்றிக்கொள்வதற்கு அவனுக்கு உதவுவது எதுன்னா கருட மந்திரம். அந்த கருட மந்திரத்தை பார்த்து என்ன செய்கிறான்னா, அந்த கருடனாகவே பார்த்து அவனை அப்படி பார்ப்பதினாலே அந்த விஷம் ஒழிந்து அவன் விஷத்தில் இருந்து நீங்குகிறான். அதுபோல குருநாதன் என்ன பண்ணுறாருன்னா, தனது கண்களை சிவனது கண்களாகவே பாவிக்கிறார். தீட்சை பண்ணும் பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், குருநாதர் பாதிலேருந்து அப்படி ஒரு தடவை அண்ணாந்து பார்ப்பார். அப்படி பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் அல்ல, தான் சிவனாகவே தன்னை பாவித்து அந்த கண்களினால் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவனுடைய ஆணவமல அழுக்கு போகிறது. மலம் சார்வாருடைய மலத்தை அது போக்குகிறது. அப்போ இங்கு நயன தீட்சை சொல்லப்படுகிறது. குவளை மலர் என்பது நயன தீட்சையை குறிக்கிறது. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியுங்கொள் கபாலியரே. கபாலீஸ்வரன் என்ன கபாலீஸ்வரனை பற்றி சொல்லுகிறார். கண்ணப்பர் கண்ணால் நோக்கி, கண்ணப்பரை கண்ணால் நோக்கினாராம் சிவபெருமான். கண்ணினாலே அருள் புரிந்தார். அப்படி பார்த்து அவரை தன்னுடைய அடிமையாக கொண்டார், பணியும் கொண்டார், அவனுடைய பணியை கொண்டார். ஆட்கொள்வதற்கு கண்ணால் சற்று தீட்சை என்று சொல்வார்கள். அங்கணர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி, இதுவும் கண்ணப்பரை நோக்கி. அங்கணர் அழகிய கண்ணை உடைய சிவபெருமான்
கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்தி, கருணை கூர்ந்த அருள் திருநோக்கத்தை கண்ணப்பர் மேல் செலுத்தினார். இப்போ நயன தீட்சை, நயன தீட்சை இப்போ குருநாதன் செய்யும் பொழுது தன்னை சிவனாக பாவித்து கொண்டு அந்த சிவனுடைய கண்களால் அவரை பார்க்கும் பொழுது அந்த உயிரிடம் இருக்கின்ற ஆணவமலம் அகன்று போகிறது. அவன் தூயமான ஆன்மாவாக மாறுகிறான். முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கின், இதெல்லாம் சற்று தீட்சையை குறிக்கும். நயன தீட்சை இதை நமக்கு சொல்வது என்னன்னா, இப்போ அம்மையப்பராக எழுந்தருளு குளம் அம்மையப்பராக காட்சியளிக்கிறது. அம்மையப்பராக சிவபெருமான் எழுந்தருளுகிறான். அவன் எப்படி அருள் தருகிறான் என்றால், தான் குருநாதனாக வந்து தீட்சை மூலம் அருள் வழங்குகிறான். பைங்குவளை கார்மலரால் என்பது நயன தீட்சை. அதற்கு அடுத்தது செங்கமல பைம்போது. பைம்போது என்பது போதுன்னா மலர். அப்போ ஹிருதய கமலம் இங்கு மானசீக தீட்சை இங்கு குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. மானசீக தீட்சைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் மாணவை எதிரே அமர வைப்பார். அமர வைத்து அவனை கண்ணை மூடிக்கொண்டு நினைத்து கொண்டு சிவனை நினைத்து கொண்டு அமரச் செய்வார். இவரும் அப்படி அமர்ந்து கொள்வார். அமர்ந்து கொண்டு இவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த ஆசிரியர் அவனுடைய இதய கமலத்தில் புகுவார். புகுந்து அவனுடைய இதய கமலத்தில் அவனுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வாங்கி கொண்டு இங்கே கொண்டு வந்துடுவார். இங்கே கொண்டு வந்து இதயத்தினாலே மானசீகமாக அவனை சிவமாம் தன்மை ஆக்குவார். ஆக்கி திருப்பி கொண்டுட்டு போய் அவனுடைய இதயத்திலே பதிப்பார். இதுதான் மானசீக தீட்சை என்று பெயர். அப்படி இது வந்து ஆமை தன்னுடைய சினையை கரையிலிருந்தே ஆமை தன்னுடைய சினையை நினச்சிக்கிட்டே இருக்குமோ அது குஞ்சா பொறிச்சிருமோ. அதற்கு உதாரணமாக சொல்லுவார்கள். ஆசிரியர் இந்த விஷயத்தை செங்கமல பைம்போது, கமலம் அப்படிங்கிறது ஹிருதய கமலம். ஹிருதய கமலத்தினால் அவனை ஆக்கிரமித்து அவனை உள்வாங்கி அவனை சிவமாக்கி மீண்டும் அவனிடமே அந்த உயிரை கொண்டு போய் வைத்திருவார். இவ்வாறு சிவமாக்குகின்ற தன்மை மானசீக தீக்கை எனப்படும். இங்கு தாமரை மலர் பைம்போது செங்கமலம் அப்படிங்கிறது ஆசிரியனுடைய இதய கமலத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது, தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த இவர்கள் குருநாதராக வந்து அங்கம் குறுகினத்தால். இந்த பறவைகளெல்லாம் எப்படி குஞ்சு பொறிக்கும்னா, அந்த அந்த தன்னுடைய இறக்கைகளை அதற்குள்ளே வச்சு அமுக்கி தன்னுடைய உடல் சூட்டை கொடுக்கும். அப்போ அது வந்து தொட்டு அந்த சூட்டை உண்டு பண்ணி அந்த குஞ்சுகளை பொறிக்கும். இது வந்து பரிசதீக்கை என்று பெயர். ஸ்பரிசத்தினாலே அந்த குஞ்சுகளை பொறிக்க செய்வது போல இந்த ஆசிரியன் தன்னுடைய அங்கத்தினாலே மாணவர்களை தொட்டு அவர்களை சிவமாம் தன்மை எய்துவிக்கிறான். இதில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் மாணவரை எதிரே அமரச் செய்து அந்த தன்னுடைய கையை சிவபெருமானது கையாக பாவிப்பார். அவர் கையை இப்போ சிவபெருமானுடைய கையாக அவர் தன்னையே பாவித்து கொள்வார். அப்படி பாவித்து கொள்வதன் மூலமாக சிவபெருமானுடைய கையாக தன்னை பாவித்து அவனுடைய தலையிலே தொடுவார். அப்போது இப்போ அந்த மாணவனுக்கு என்ன ஏற்படுகிறது? சிவசம்பந்தம் ஏற்படுகிறது. அவன் சிவமாம் தன்மை எழுதுகிறான். இப்படி ஸ்பரிச தீட்சை. அப்புறம் இது மட்டுமல்லாமல் கையை மட்டும் வைக்காமல் தன்னுடைய பாதத்தை தொட்டும் தீட்சை வழங்குவது மரபு. மாணிக்கவாசகருக்கு அதுபோல பாதத்தினால் தீட்சை வழங்கினார், கையினாலே தீட்சை வழங்கினார். வாசக தீட்சை, மானக தீட்சை, எல்லா தீட்சையும் அவருக்கு வழங்கப்பட்டது. எல்லா தீட்சையும் வழங்கப்பட்ட ஒரு ஆன்மா அப்படிங்கிறது மாணிக்கவாசகர் தான். இப்போது பாதங்களை சிவனது பாதங்களாக பாவித்து மாணவனுடைய தலையிலே அதை வைப்பார். பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவாவாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அந்த பூவார் அடிச்சுவடு பட்ட உடனே இவர் தெய்வமாக மாறிவிட்டார், தேவனாக மாறிவிட்டார். தேவன் என்பது இங்கே சிவன் முக்தர். தேவன் என்பது தேவர்கள் நினச்சக்கூடாது. ஏன்னா தேவருடைய வாழ்க்கை நிலையானது அல்ல. அவருடைய புண்ணிய பலன் கழிந்தவுடனே அவர்கள் மீண்டும் மண்ணுலகத்திற்கு வந்து நம்முடைய வினைப்பிறவிலே அகப்பட வேண்டும். இங்கு தேவானவாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னா அவர் ஜீவன் முக்தராக மாறிவிட்டார், தன்னை ஜீவன் முக்தராக சிவபெருமான் மாற்றிவிட்டார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இதில் வந்து அங்கம் குறுகினத்தால்னு சொன்ன பற்றியா, குறுகு பறவைகளை எல்லாம் குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த பறவைகள் தன்னுடைய அங்கத்தினாலே தன்னுடைய சிறகினாலே குஞ்சுகளை எல்லாம் தழுவுதல் போல இந்த ஆச்சாரியன் குருநாதன்
தன்னுடைய கரத்தினாலே மாணவரை தழுவி அவர்களுக்கு சிவமாம் தன்மை ஏதுவிக்கிறான். பின்னும் அரவத்தால் அடுத்த தீட்சை பின்னும் அரவத்தால். அரவம் என்பது ஒலியை குறிக்கும். அரவம்னா பாம்பு, இன்னொன்று ஒலி. பின்னும் அரவத்தால் அது வாசிக தீட்சை. வாசிக தீட்சை என்பதை குறிக்கும். பின்னி எழும் அலை ஒளிகளை உடைமையால் அது குளத்துக்கு சொல்லுகிறது. பின்னும் அரவம் குளத்துக்கு சொல்ல. ஞான ஆசிரியர் மகா வாக்கியங்கள் அல்லது திருவைந்தெழுத்து, இதுதான் வாசிக தீட்சை. திருவைந்தெழுத்தை உபதேசிப்பார் அல்லது மகா வாக்கியங்களை மாணவனுக்கு பொருளோடு உபதேசிப்பார். இப்படி 4 வகையான தீட்சைகள் இறைவன் அம்மையப்பராக எழுந்தருளி தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாறுதலினால் அவர்கள் யாரெல்லாம் வந்து சார்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 4 விதமான தீட்சையும் அளிக்கிறார். என்னென்ன தீட்சை அப்படின்னா, செங்கமல பைம்போது என்பதினால் மனத்தினாலும், பின்னும் அரவத்தால் என்பதினால் வாக்கினாலும், அங்கம் குறுகினத்தால் என்பதால் காயத்தினாலும், பைங்குவளை கார்மலரால் என்பதனால் கண்ணாலும் தீட்சை அளிக்கிறார். ஆகவே இவ்வாறு இந்த சாதாரணமாக நீங்கள் நோக்குனீங்கன்னா பெண்களெல்லாம் தங்களுடைய அழுக்கை நீக்கி மலம் கழுவுவார் வந்து சாறுதலினால், அந்த யாரெல்லாம் புற அழுக்கை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் குளத்தில் போய் குளிப்பாங்க. இதை அப்படியே அம்மையப்பருக்கு மாற்றினால் நம்முடைய ஆணவ மலமாகிய அழுக்கை கழுவுகின்ற அந்த மலம் கழுவார் வந்து சாறுதலினால் எங்கள் பிரானும் எங்கள் பிராட்டியும் போல இந்த குளம் விளங்குகிறது, அதற்கு உவமையாக விளங்குகிறது அப்படிங்கிற செய்தி இங்கு மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காரணங்களினாலே எங்கள் பெருமாட்டியாகிய அம்பிகையும் எங்கள் பெருமானாகிய அப்பனையும் போல இந்த குளம் நமக்கு இயைந்து தோன்றுகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இங்கு அம்மையை முதலிலே கூறியிருக்கிறார். ஏன் முதல்ல கூறியிருக்கிறார்னா, என் உயிர்கள் சாதனங்கள் செய்து இறைவனை அடைவதற்கு துணை புரிவோள் அம்பிகை. தாயுடன் சென்று பின் தாதையை கூடி ஏயுமதே நிட்டை என்பார் பட்டினத்தடிகள். அதனால் திருவருள் தான் நம்மளை அழைச்சிட்டு போகணும். சாமிகிட்ட யார் அழைச்சிட்டு போவா? திருவருள் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அதனால் அம்பிகையில் முதலிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது தங்கள் மலங்கருவார் வந்து சாறுதலினால் எங்கள் பிரானும் எங்கள் பிராட்டியும் போன்றி செய்து பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து, பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து, அங்கே பொங்குகின்ற மடு, அந்த அலை பாய்கின்ற அந்த குளம் இருக்கிறது திருக்குளம், அதில் பாய்ந்து பாய்ந்து புக. பெண்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? இதை அம்மையும் அப்பனுமாக பார்க்கிறார்கள், தங்களுடைய புற அழுக்கை நீக்குவதாக பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஆர்வம் பெறுகிறது. அந்த நிலத்தினுடைய கரையிலே பாய்ந்து பாய்ந்து வேகமாக இந்த அம்பிகையும் அப்பனும் இருக்கின்ற இந்த குளத்தை நாம் நீராடுவோம். நம்முடைய அக அழுக்கும் நம்மை விட்டு நீங்கும், புற அழுக்கும் நம்மை நீட்டு நீங்கும். இந்த அழுக்குகளெல்லாம் நீங்கினால் நாம் சுகத்திலும் ஆனந்தத்திலும் திளைக்கலாம், பேரானந்த பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று பெண்களெல்லாம் விரைந்து போகிறார்களாம். பாய்ந்து பாய்ந்து புக. அப்படி பாய்ந்து பாய்ந்து புகுவதினாலே என்ன நடக்கிறதுனா, நம் சங்கம் சிலம்ப, கையிலே இருக்கக்கூடிய வளையல்களெல்லாம் ஒலிக்கின்றன. பாஞ்சு பாஞ்சு போகிறாங்க பெண்கள். அப்போ வேகமாக ஓடும் பொழுது கையிலே உள்ள வளையல்களெல்லாம் ஒலிக்கின்றன. சங்கம் என்றால் சங்கிலிருந்து அறுத்து செய்யப்படுவதனாலே சங்கம் என்பது இங்கு வளையலை குறிக்கிறது. அப்போது இவங்க கை வளையல்களெல்லாம் ஒலிக்கின்றன. சிலம்பு, காலில் இருக்கின்ற சிலம்பு அதுவும் ஒலிக்கிறது. வேகமாக ஓடும் பொழுது கையில் இருக்கின்ற வளையல் ஒலிக்கின்றன, காலில் இருக்கின்ற சிலம்பும் ஒலிக்கிறது. அந்த பொய்கைக்கரையாகிய நிலத்தின்று தாவி அப்படி தாவி அந்த குளத்திற்கு செல்லுகிறார்கள். ஆகவே ரெண்டும் ஒலிக்கின்றன, அப்படி ஒலிக்கின்றன. இப்போ இதுவரையிலும் அந்த குளத்துக்கரையிலே ஓடுவதை, அவர்கள் விரைந்து செல்வதை குறிக்கிறார். அடுத்தது கொங்கைகள் பொங்க, அவருடைய மார்பகங்களெல்லாம் பொங்குதல் என்றால் இங்கு நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவைகளெல்லாம் அசைகின்றன. வேகமாக ஓடும் பொழுது இயற்கையாக என்ன நிகழும் என்பதை சுவாமிகள் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நம்ம இயற்கை நிகழ்ச்சி அப்படின்னு தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடையும் புனல் பொங்க, இவ்வளவும் முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே விழுறாங்க. வேகமாக போய் ஆர்வமாக விழுறாங்க.
அப்பொழுது என்ன செய்கிறது என்றால், இவர்கள் விழுந்தவுடனே தண்ணி மேலே எழும்புகிறது. அதான் குடையும் புனல் பொங்க, நீராடுவதற்குரிய நீர் மேல் வருகிறது. இதெல்லாம் அந்த இடத்திலே நேராக அந்த காட்சியை பார்த்து அதில் அந்த சிந்தனைகளே அப்படியே சொல்லாக வடித்த ஓவியம், சொல்லு ஓவியம். பாய்ந்து பாய்ந்து அவர்கள் செல்லுகிறார்கள். சங்கம் சிலம்புகிறது, சிலம்பு கலந்தார்க்கிறது, கொங்கைகள் பொங்குகிறது, குடையும் புனல் பொங்க. புனல்னா தண்ணீர், அதுவும் அசைய உயர, எல்லாரும் போய் தொப்பு தொப்புன்னு விழுந்தோடனே தண்ணீர் மேலெழும்பி வருகிறது. அப்படி மேலெழும்பி வந்தவுடனே அப்படி அந்த குளத்திலே விழுந்து நீராடும் பொழுது அங்கே இருக்கின்ற பூவெல்லாம் அங்கே அந்த திருக்குளத்திலே பூக்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த பூக்கள் அல்லி மலர்களும் பூத்திருக்கிறது, தாமரை மலர்கள் பூத்திருக்கிறது. அந்த பூத்திருக்கின்ற அந்த புனல் இருக்கிறது, அந்த புனல்னா தண்ணீர், அந்த புனல் தண்ணியிலே பாய்ந்து நீராடுக என்று பெண்கள் ஒருவருக்கொரு சொல்லிக்கொண்டு அதிலே நீராடுகிறார்கள். தாமரை மலர்களால் பொரிந்து விளங்குகின்ற பொய்கையில் குதித்து நாம் எல்லோரும் நீராடுவோமாக. அப்போ நீராடுவதிலே அவர்களுக்கு உற்சாகம் வருகிறது. ஏனென்றால் அம்மையும் அப்பனுமாக சிவபெருமான் அம்மையும் அப்பனுமாக விளங்குகிறான். இந்த அம்மையும் அப்பனுமாக விளங்குகின்ற சிவபெருமான் நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடியவன். நமக்கு ஏராளமான துன்பங்கள் இருக்கின்றன, வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கின்றன. இந்த துன்பங்களை யாராலும் தீர்த்து வைக்க முடியாது. இவைகளெல்லாம் நாம் செய்த வினைகளின் வழியாக இந்த துன்பங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. இந்த துன்பங்களை நீக்குவதற்கு சிவபெருமான் ஒருவனே கதி. அம்மையோடு கூடியிருக்கின்ற சிவபெருமான் தான் நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவன் உணர்ந்து அவன் அறிந்து நமக்கு உதவி புரியக்கூடியவன் என்பதறிந்து அப்படி இறைவன் மயமாக அம்பிகை மயமாக இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்தில் பாய்ந்து நீராடுவோமாக என்று பெண்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே தாமரை மலர்கள் அரும்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னா இது காலத்தையும் உணர்த்துகிறது இல்லையா? தாமரை மலர்கள் எப்பொழுது மலரும் அப்படின்னா சூரியனை கண்ட பொழுது. அப்போது விடியற்காலை பொழுது மலர்வதற்கு இவைகள் ஆயத்தமாக இருக்கின்றன. புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். இப்போது நம்ம இதை எப்படி ஒன்று சேர்த்து சொல்லணும்னா, பாய்ந்து பாய்ந்து புக, சிலம்பு ஆர்ப்ப, கொங்கைகள் பொங்க 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 பாய்ந்து ஆடுக அப்படின்னு இதை நாம் சொல்ல வேண்டும். இப்போ இந்த பாட்டினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவர் நம்முடைய துன்பம் நீங்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ, துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் இறைவனையும் இறைவையும் சரணாகதி அடைய வேண்டும். சிவபெருமான் தனித்த ஒருவன் அல்லன், அவனுக்குள்ளே அம்பிகை நிறைந்திருக்கிறாள். அப்படி அம்பிகையோடு கூடியிருக்கின்ற சிவபெருமான் தன்னுடைய கருணையோடு கூடியிருக்கிறான் என்று பொருள். அப்போ கருணை இருக்கின்றவன் அந்த கருணையினாலே நம்மை ஆட்கொள்ளுவான், நம்முடைய துன்பங்களை அவன் நீக்குவான் என்பதெல்லாம் இதில் உள்ளடக்கமான செய்திகளாக இருக்கிறது. ஆக பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் அம்மையவரை போல விளங்குகின்ற இந்த ஆற்றிலே நாம் புகுந்து ஆடுவது இறைவனுடைய நினைவிலே புகுந்து ஆடுவதற்கு சமானமாகும். நம்முடைய துன்பங்களெல்லாம் நம்மை விட்டு ஒழியும் என்று இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். எங்கள் இதில் சக்தியை வியந்ததனுடைய பதிகத்தினுடைய தலைப்பு சக்தியை வியந்தது. எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த அப்படின்னு இந்த பாடலில் வருகிறது. அப்படின்னு சொல்கிறதுனால பிராட்டியும் அப்படின்னு வர்றதுனால இதில் சக்தியை வியந்தது என்று இந்த பதிகத்தினுடைய தலைப்பு இதில் நமக்கு புலனாவதை நாம் தெளிவாக அறியலாம். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் மலங்கழுவுவார், இதை பிரிச்சிடாதீங்க. மலம் கழுவு வார் சாறுதலினால் பிரிக்காவிட. மலம் கழுவுவார் சாறுதலினார். யார் தங்களுடைய அழுக்கை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சேருதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க. குடைன்னா அந்த இடத்துல நீர்நிலை. குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடையலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.